இவர் யாரோ? உடன் இருந்த சீஷர்கள் கூட அவர் யாருன்னு தெரியல. அல்லேலூயா. நமக்கு கூட ஆண்டவரை பற்றி தெரியல. அவர் யார்? சர்வ வல்லமுள்ள தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ள தேவன், வானமும் பூமியும் படைத்த தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, இதே சகைவு கூட எரிகோவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பேரு ஆயக்காரனுக்கு தலைவன், கர்த்தருடைய பாவியான ஒரு மனுஷன், ஒரு அதிகாரி, கர்த்தருடைய பிள்ளைகளை சுங்க லக்கலாவிலே வேலை செய்யக்கூடிய ஒரு டாக்ஸ் ஒரு வசூலிக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த இடத்திற்கு வந்து இயேசு எப்படிப்பட்டவரோ, அவனுக்குள்ள ஒரு கேள்வி, இவர் எப்படிப்பட்டவரோ? பாவியான மனிதர்கள், அதிகாரிகள், உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, சீடர்கள் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, உலக பிரகாரமான வாழ்கிற மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே கேள்வி என்ன தெரியுமா? இவர் யார்? இவர் எப்படிப்பட்டவரோ? புதிய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இவரை குறித்ததான ஒரு காரியம். நம்ம எல்லாரும் இப்ப நான் சொன்ன அந்த வசனங்கள்லாம் இருக்கு, ஆனா படிப்பதற்கு இப்போ யாரும் இல்லை. இவரை குறித்துதான் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? அவர் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா. யோவான் 12:13 எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள், இவர் யார் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 12:13 வசனத்தை நீங்கள் வாசிக்கப்படும் போது அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு நமக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா, இஸ்ரவேலின் ராஜா. அவர் யாருங்க? இவர் யார்? இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறது பைபிள்ல இருந்து. இவர் யாருன்னு சொன்னா இஸ்ரவேலின் ராஜா. அதுதான் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21:4 என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதோ உன் ராஜா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற. இதோ உன் ராஜா. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ராஜா அப்படின்னா யாருடைய ராஜா? உங்களுடைய ராஜா, உன்னுடைய ராஜா. அத்துடைய பிள்ளைகளை அவர் இஸ்ரவேலின் ராஜா, அவர் யூதருக்கு ராஜாவாக தேவன் வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவராகிய தேவன் அந்த குதிரை, அந்த கழுதையின் மேல ஆண்டவர் ஏறி வருகிறார்னு சொன்னால், இஸ்ரவேலின் ராஜா. இன்றைக்கு தாவீது சாலமோனை ராஜாவாக்குறாங்க. சாலமோனை ராஜாவாக்குறோம். தாவீது சொல்ல, கோவேறு கழுதையின் மேல அவனை ஏற்று, என்னுடைய மோதிரத்தை அவனுக்கு உடுத்து, ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் கோவேறு கழுதை